பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் சீரீஸில் இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டில் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குப்பா. ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்ததா இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துலாம். அதாவது பாருங்கள், எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது காரில் வந்து 8 போட்டால் தான் புதுசாக லைசன்ஸ் தருவாங்க. அப்போ எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து சமூக நீதின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா, 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சரியா, அடுத்து வந்து பாருங்க, 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னா தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. அப்போ 10 தலைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரியாப்பா, 10 தலை ராவணன் சொல்லுவோம்ல, அப்போ 10 வந்து தலா வருமானம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 11, 12 மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது 11ஆவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க, முக்கிய நோக்கம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுவே வந்து பாருங்க 12 வந்துட்டு விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. சரி, அந்த நிலையானன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா 12ஆவது ஐந்தாண்டு திட்டம். இதுவே 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையானன்ற வார்த்தை வராது, மிச்சம் எல்லாமே வந்திருக்கும். விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அடுத்து பாருங்க, இந்த HDI சார்ந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. HDI அப்படின்றத பாகிஸ்தானை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மெஹபூபுல்லாக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அவர்களும் 1990 மேம்படுத்தினர் HDI-யை. இதே HDI-யை வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பிஸ்வஜித் குஹா. சரியாப்பா, அவர் வந்து HDI 1, 2, 3, 4 என 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்குனவர் யார் அப்படின்னா பிஸ்வஜித் குஹா. HDI-னா பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூபுல்லாக்கும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென்னா 1990 மேம்படுத்தியிருப்பாங்க. HDI 1, 2, 3, 4 அப்படின்றத உருவாக்குனது பிஸ்வஜித் குஹா. இதில் HDI 1 மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐநாவோட மனித மேம்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி இருக்கும். HDI 1 மட்டும் இதில் ஐநாவோட மனித மேம்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி இருக்கும்பா. நன்றி.